வணக்கம் நண்பர்களே. இன்றைய இப்பதிவில் நாம் மனிதர்களும் மிருகங்களும் மனித இயல்புகளும் என்ற தலைப்பை பற்றி பார்ப்போம். முதலில் குரங்குகளை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு போய்விட்டால் அது மரத்திற்கு தாவி தங்களுக்குள்ளே சண்டையிட்டுக் கொள்ளும். ஜெயிக்கின்ற குரங்குகளுக்கு தலைவனாக மாறும். பெண் குரங்குகள் குட்டி ஈன்று அவற்றை பராமரிக்கும். அடுத்ததாக பூனை என்ன செய்யும் என்றால் தம் வரம்புக்குள் வருபவரை அனுமதிக்காது. அதை ஒரு கூண்டில் போட்டுவிட்டால் கூண்டில் பார்க்க வருபவர்களை பார்த்தது கட்டி இன்னொரு ஓரமாக சென்று நின்றுவிடும். இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தால் அது அப்பூனைக்கு பைத்தியம் பிடித்துவிடும். அடுத்ததாக எலியின் பண்பு என்பது எப்பொழுதும் எதையாவது நோண்டிக் கொண்டே இருப்பது. அடுத்ததாக நாயின் பின்பக்கம் போய் தட்டு பாருங்கள், அது வல்லென்று குலைத்து நம்மை அடிக்க வரும். மேலும் அதற்கு கோபம் வந்தால் ஒன்று நின்று சண்டையிடும் அல்லது ஓடி அந்த இடத்தை விட்டு வெறித்தனமாக ஓடிவிடும். அடுத்ததாக மாடு தங்களுக்குள்ளே சண்டை மற்ற மாடுகளை முட்டித்தள்ளி தலைவர் பதவிக்காக ஆசைப்படும். ஒரு முறை மாடு தலைவனாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் மற்ற மாடுகள் அதை சட்டை செய்யாமல் பண்பாட்டுக்கு மேய்ந்து கொண்டிருக்கும். இவ்வாறு இதுதான் மிருகங்களின் குணங்கள். இந்த மிருகங்களின் குணங்கள் மனிதர்களையும் ஒத்திருக்கும். இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் 7804193613 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அல்லது என்னை கால் பண்ணுங்கள் அல்லது கமெண்டில் உங்கள் சந்தேகத்தை பதிவு பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.